என்ன கல்யாணி இது? நம்ம எவ்வளவு உயிரா காதலிச்சோம். உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ தானே சொன்ன. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில வரும்போது உங்க ஆளுங்க என் கழுத்துல கத்தி வைக்கும் போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த கத்தி எடுக்கிறீங்களா இல்ல அதே கத்தியால நானும் சாகட்டுமான்னு அவங்கள பயன்படுத்தி என்ன காப்பாத்தினியே. இப்படி இருந்த நீ என்ன கொல்ல நினைக்கிறியா? கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். நான் சாப்பிடணும்னு உனக்கு பசிச்சாலும் எனக்கு பசிக்கலன்னு சொல்லுவேன். அப்படி இருந்த நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன தப்பு? புரிஞ்சுது கல்யாணி, என் தப்பு என்னன்னு புரிஞ்சுது. காசு சம்பாதிக்கிற ஆர்வத்தில் உனக்கு பாசத்தை கொடுக்க மறந்துட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான். அவனுக்கு அவனே பேசிக்கிறான். கடவுளே, இவங்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்திரு. பேப்பர்லயும் டிவிலையும் பொண்டாட்டியை கொன்ன புருஷன், புருஷனை கொன்ன பொண்டாட்டி, அந்த நியூஸ் வரும்போதெல்லாம் நீ என்ன சொன்ன? ஏன் இப்படி கொல்றாங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கலாம் இல்லன்னு சொன்னியே. அப்படி இருந்த நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிறது? நான் சாக ரெடி. நான் செத்தா நீ குற்றவாளி ஆயிடுவ. நீ ஜெயிலுக்கு போவென்ற யோசனையே என்னால தாங்க முடியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தூரமா இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, டேய், நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் அவளை விட்டு விலகி போறேன். அது மட்டும் பொய்யா இருந்தா? சார், நான் சொல்றது 100% உண்மை சார். ஆனா நீங்க உண்மையிலே நல்லவர் சார். உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா உண்மையாவே உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவீங்களா? அப்போ உடனே உங்க பொண்டாட்டி கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க சார். இப்பவே கால் பண்றேன். இது உன் ஃபோன் தானே? ஆமா. உன் ஃபோன்ல இருந்து நான் என் பொண்டாட்டி கால் பண்ண அவளை சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடும். ஓ, கரெக்டு தான். என் ஃபோன்ல கால் பண்றேன். சார், உங்க போனை மேலே கீழே எங்கேயா மறந்துட்டீங்களா? கரெக்டா சொல்றேன். என் வாயில விரல விட்டா கூட கடிக்க மாட்டான் போல இருக்கு. இன்னைக்குல இருந்து இந்த வில்லாவும் எந்த தான், ஃபிகரும் எந்த தான். மிஸ்டர் கங்காதர் சார், சவுண்ட் ப்ரூஃப் ரூமு, அழகான செவரு, ரூமுக்கு ஒரு ஏசி, வீடு நல்லா பக்காவா கட்டியிருக்கையா? எல்லாம் பக்காவா தான் சார் இருக்கு. ஆனா கதவு தான் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா மூடின கதவு மூடின மாதிரியே இருந்து கூட நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னா கதவு வீக்கா இருக்குன்னு தானே சார் அர்த்தம். உண்மைதான், கதவு மட்டும் இல்ல, எல்லாமே வீக்கா தான் இருக்கு. என்ன சொல்ற கல்யாணி? என் பொண்டாட்டி தான் சார், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். சொத்து பேப்பர் வேணும்னா அந்த கபோர்டில் இருக்கு, நகைலாம் வேணும்னா மேலே லாக்கரில் இருக்கு சார். இங்க பாருங்க, உங்க சொத்தை வேணும்னா கொடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு என் நகையை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். பேபி, அதில் அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லன்னா என்னங்க, எடுத்துட்டு போறதுக்கு அவன் என்ன திருடனா? சைக்கோ. இன்னைக்கு மார்ச் 13ங்க. அதனால 13னா அழகான பொண்ணுங்களை சைக்கோ கொல்ற நாளுங்க. அவன் கண்டிப்பா என்ன கொலை பண்றதுக்கு தாங்க வந்திருக்கான். வாய முட்ரி. சாரை பார்த்தா சைக்கோ மாதிரியா இருக்கு, ரொம்ப டீசெண்டாக இருக்காரு. சார், லாக்கர் சாவி என் பேக்கெட்டில் தான் இருக்கு, அதை எடுத்துக்கின்னு எங்களை விட்டுருங்க சார். நான் விட்டுருவேன், ஆனா வெளியில ஒருத்தர் இருக்கான், நான் விட்டாலும் அவன் விட மாட்டான். அவனா? அவன் யார் சார்? உன் பொண்டாட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவ லவ்வரை உன்னை கொலை சொல்லியிருக்கா. உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, நான் உள்ள வந்துட்டேன். அவன் நீ நினைச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டான். ஜஸ்ட் மிஸ். அப்படின்னா அந்த கடவுளே திருட ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கானா? ஏங்க, நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? சார், என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. அப்படியா?
அப்ப எப்படிப்பட்டவனு அவனையே கேட்கலாம். ஆமாண்டா, என் பொண்டாட்டி அவளை ஈஸியா மடங்க மாட்டாளே, எப்படா ட்ராப் பண்ண? சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணா. ம் அதுக்கப்புறம் அவ போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் லைக், கமெண்ட், ஷேர்னு எல்லாம் பண்ணேன் சார். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், செம்ம அழகா இருக்குன்னு புகழ்வான் சார். ம் இருந்தாலும் நீ அழகா இருக்கேன்னு சொன்னா விழாத பொண்ணு எங்க சார் இருக்கா? அப்படின்னா அழகா இருக்கேன்னு புருஷன் பொண்டாட்டிய சொல்லாதது தான் தப்பா? எந்த புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார்? வேற எந்த புருஷன்டா? உன் லவர் புருஷன் தான். அப்ப நீங்க? நான் தான். அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளே ஒன்றாயிட்டோம் சார். வெளியே போய் அவங்க தான் ரூம் புக் பண்ணுவாங்க, செலவு கூட அவங்க தான் காசு கொடுப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறதுன்னு என் புருஷனை கொன்று ம் நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு என்னை இங்கே அனுப்பி விட்டா. ஓகே, வெரி குட். சரி வா போலாம். எங்க சார்? வேற எங்கடா? உன் லவர் கிட்ட தான். உங்க பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்காங்களா? இவன் உண்மையாக சைக்கோ கில்லர் தான். எவ்வளோ கொல்லமா நான் இங்கே வந்திருக்கேன். நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ற கல்யாணி? ஏங்க அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. சார், மேடம் யாரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்களா? ஏன்? ஃபாலோ பண்ணலான்னு. ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி தானே ட்ராப் பண்ணியிருக்கேன். இவங்கள நான் எங்க சார் ட்ராப் பண்ணேன்? அப்பப்பா புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்னமா ஆக்ட் பண்றடா? ஆக்டிங் பண்றது என்ன சார்? அங்க என்னமோ சைக்கோ கில்லர் நீங்க, இங்க வந்து இவங்கள ட்ராப் பண்ணன்னு சொல்றீங்க. இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஓ, நீ கொல்ல வந்தது இவ புருஷன் இல்லையா? இவங்களே தெரியாதுன்றா. இவங்க புருஷனை ஏன் சார் கொல்ல போறேன்? அப்ப நீ யார் புருஷனை தான்டா கொல்ல வந்திருக்க? லாவண்யா புருஷனை. உன் பேர் கல்யாணி தானே? ஆமா. அப்ப லாவண்யா யாரா? டார்லிங், இவ்வளோ நாள் நம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ என் புருஷன் மிலிட்டரியிலேருந்து வந்துட்டான். நம்ம அஃபேர் பற்றி தெரிஞ்சா ஷூட் பண்ணிடுவோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்ற? கொலை பண்ணிடலாம். எப்படி? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என் வீட்டுக்கு போ. ஃப்ளாட் நம்பர் 30, ஹேங்கிங் வில்லா தெரியும்ல? அந்த டைமில் நான் வாக்கிங்க்கு போயிடுறேன். நீ போய் காலிங் பெல் அடிச்சேன்னா என் புருஷன் கதவை ஓப்பன் பண்ணுவான். ஏசி ரிப்பேர் பண்ணுறவ மாதிரி ஆக்ட் பண்ணி டைம் பார்த்து நீ எடுத்துகிட்டு போன சுற்றியை வச்சு 8:15க்குள்ளே அடித்து கொண்டுடு. என் எதிர் வீட்டில் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கா. நான் அந்த டைமில் எதிர் வீட்டுக்கு போய் வைஷ்ணவி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ அவனை கொன்னதுக்கப்புறம் ஏதாவது வெயிட்டான பொருள் எடுத்து கீழே போடு. அந்த சவுண்டை கேட்டதும் என்னாச்சின்னு வைஷ்ணவியை கூட்டிட்டு நாங்க வரேன். என் புருஷன் போனதுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கும். எல்லாரும் என் புருஷனை சைக்கோ கில்லர் தான் கொண்டுட்டான்னு நினைப்பாங்க. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. புரிஞ்சுதா? புரியுது. ஆனா அந்த சைக்கோ கில்லர் பொண்ணுங்களை தானே கொல்லுவான். ஆம்பளைங்களை கொல்ல மாட்டானா? சைக்கோ கில்லர் என்ன கொல்றதுக்காக என் வீட்டுக்கு வந்தான். நான் வீட்டுல இல்ல, அதனால என் புருஷனை கொண்டுட்டான். டார்லிங், லாஜிக் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சொன்னதை முதல்ல செய். ஓகே. சாரி பேபி. இட்ஸ் ஓகே. சொன்னேன்ல சார், என் பொண்டாட்டி நெருப்புன்னு. தேங்க்ஸுங்க, என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாம் பேபி. லாவண்யான்னா ஹவுஸ் நம்பர் 30 லாவண்யாவா? 30யா? 13 இல்லையா? ஆ, அப்படின்னா நீ 13ன்னு நினச்சிக்கிட்டு 13க்கு வந்துட்டியா? என்ன பிளான் டேய்? தப்பாயிடுச்சு சார். இதெல்லாம் அவ பிளான். நான் உங்களை கோத்து ஒன்று